ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹவுஸ் விங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான வெஜ் பிரியாணி. இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இல்லை முதல் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு, வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கேரட்டும் உருளைக்கிழங்கும் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு சோம்பு, பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம ஆயில் ஒரு 7 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வெங்காயம், இந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு வதக்குங்க. இது நல்லா வெங்காயத்து கூட சேர்ந்து வதங்கட்டும். நல்லா இந்த வெங்காயம் ப்ரௌன் கலராக வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்குனதும் நம்ம அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம் அண்ட் புதினா. ஸோ இதை இந்த பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா இது எல்லாமே நல்லா சேரும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் ஒரு கை ஃபுல்லாக புதினா எடுத்திருக்கேன். அது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் மொத்தமாகவே இப்போ போட்டுட்டேன். இதை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கூட வதங்கிடும், தக்காளி தான் அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. ஸோ அதனால தான் நான் தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட அளவு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா பாருங்கள் நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதிலேருந்து இவ்வளோ நல்லா வதங்க தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதில் இப்போ நான் ஒரு சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கேன். அதை அகெயின் கொஞ்ச நேரம் நான் மூடி போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்த நேரத்தில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தயிர் சேர்க்கும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா தயிரோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி நான் 1.5 கப் ரைஸ் எடுத்ததுக்கு 3.25 to 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஊற வச்சோங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறிகளையும் நம்ம சேர்த்துட்டோம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ண போகிறோம். இது நான் அரிசி ஏற்கனவே கழுவி ரெடியாக வச்சுருக்கேன்.
நம்ம இந்த அரிசியும் இதில் இப்போ சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நான் இப்போ பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் இல்லை உங்களுக்கு விருப்பம் எந்த ரைஸ் வீட்டு நம்ம சாப்பாடு செய்கிறோம் இல்லையா டெய்லி, அந்த ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் பாஸ்மதியில் செய்யும்போது நமக்கு அது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். பிரியாணி வெஜ் பிரியாணிங்கும்போது பாஸ்மதியில் வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். போட்டு ஒரு விசில் தான் விட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு. ரைஸ் ரொம்பவும் குழையலை, நல்லா உதிரியாக இருக்குது. இதை எடுத்து ஒரு தயிர் பச்சடி இல்லை வெள்ளரிக்காய் பச்சடியோடு சேர்த்து சாப்பிடுங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.